வச்சிருக்கிறார். அப்ப நம்ம பார்க்கணும் என்னன்னா, இப்ப குளிக்க ஒரு பெண்கள் குளிக்க போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம அவேர்னஸ் குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கண்ணாடி அங்க இருக்கக்கூடிய கண்ணாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தொட்டு பார்க்க சொல்றாங்க. கண்ணாடிய தொட்டு பார்த்தாலே அதுல கேமரா இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. அதேபோல நம்ம சுத்தி குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த குளியல் அறை எப்படி இருக்குன்னுலாம் பார்க்குறாங்க. இது ஒரு அவேர்னஸ். இது எல்லா நேரங்கள்லயும் சாத்தியமா? ம். அப்படின்னா, வேலை முடியாது. பளுவுல ஒரு சாத்தியம் கிடையாது. இப்படிதான் இருக்கு. ஆனா, இன்னைக்கு குற்றவாளிகள் வந்து எந்த உருவத்துல, எந்த வடிவத்துல, எப்படி உருவாகுறாங்கன்னே இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ந்த சமுதாயத்துல நம்மளால கணிக்க முடியல. குற்றவாளிகள் என்ன மாரி உருவாகுறாங்கன்னு கணிக்க முடியல. ம். அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு பாலியல் குற்றவாளி வந்து ஆள் இல்லாத வீடுகள்ல போயிட்டு சென்னையே கதிகலக்குன ஒரு வழக்கு உங்களுக்கு தெரியும். நிறைய ம். பெண்கள் தனியா இருக்கிற பெண்கள்ட்ட பாலியல் அத்துமீறல் நடந்து ரொம்ப காலம் அவங்க வெளியிலயும் சொல்லாம இருந்து அப்புறமா அந்த குற்றவாளி ரொம்ப காலதாமதமா தான் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இதுல வந்து அதிர்ஷ்டவசமா அந்த குற்றவாளி விரைவா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அங்க இருக்க பெண்கள் வந்து ஏதோ ஒரு அவனுடைய நடவடிக்கையில மாற்றத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இப்ப கண்டுபிடிச்சு அவனை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து சட்டத்துல வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க.